வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 கன்னிராசி. பிரபல ஜோதிடர் பண்டித காளிர் நாராயணன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருந்த ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இந்த பலனை கழித்து வழங்குகிறது. இப்போ நாங்கள் வழங்குறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டுக்கும் கால இடைவெளி உண்டு, ஆனாலும் பலன்கள் ஒன்று தான். பொதுவாக எல்லா கோயில்களில் திருநள்ளாறு உட்பட எல்லா கோயில்களையுமே வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய இதை கணக்கு பண்ணி தான் திருவிழாக்களை நடத்துவாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறில் நடக்கிறதும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான். அதாவது சனி பகவான் 6/3/2026 அன்னைக்கு இடம்பெறுறாரு. இப்போ அவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. இது கன்னிராசிகளுடைய பலனை பார்ப்போம். கன்னிராசிக்காரங்க பொதுவாக எல்லாமே அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி நாயகன் புதன். அந்த கல்வி அறிவு கொஞ்சம், அதாவது படித்தாலும் படிக்கட்டாலும் அந்த அறிவு நாலேஜ் நிறையா இருக்கும். அவங்க அது மூலமாக அவங்களுடைய சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுவரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எண்ணற்ற பலனை தந்திருப்பார். உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்க வச்சிருப்பார். எதிரிகளை அப்படி தோஷம், அதாவது எதிரிகளை சின்ன பின்னமாக தொழில் ரீதியாக முடக்கி நல்லா வெற்றிகரமாக பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுடைய ஆற்றல் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். இதன் மூலமாக தொழில் விருத்தி அடையும், வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கியிருப்பாங்க, வீடு வாசல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் தான் இப்போ சனி பகவான் மீனராசிக்கு போகிறாரு. அதாவது 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 7ஆம் இடம் சிறப்பானதா என்றால், இது 6ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி நல்ல பலன்களை சிறப்பான பலனை தர மாட்டார். ஆனாலும் ரொம்ப பெரிய பாதிப்பு வராது. உதாரணமாக என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பு வரலாம். அது மாதிரி விட்டு கொடுத்து குடும்பத்தில் சின்ன சின்ன விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னும் அலைச்சல் தொழில் ரீதியாகவோ ஏதோ அலைச்சல் இருக்கும், திடீர்னு இடமாற்றம் வரலாம், அப்படி ஏதோ ஒரு அலைச்சல் இருக்கும். சில இடத்துல போன காரியம் ஒரு சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி போய்ப்பீங்க, அது சக்ஸஸ் ஆகாமல் கூட போயிருக்கலாம், அப்படி ஒரு அலைச்சல் இருந்திருக்கும். இன்னொன்று என்ன, தீய சேர்க்கைக்கு ஆளாக உங்களை தள்ளும். சில நிமிஷத்தில் இப்போ தொழில் பார்க்குறவங்களோ இல்லை வேலை பார்க்குறவங்களோ அவங்க கெட்ட சவாசத்துக்கு நெருக்கதமாக வரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பழகினீங்கன்னா அந்த இது வராது. இது சனி பகவானுடைய பொதுவான பலன் தான் இது. அடுத்தாக்கில் சனி பகவான் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வக்கரடைதார். வக்கரடையும் போது உங்களுக்கு சிறப்பான பலன் வரும். ஏன்னா பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயல்படாமல் ஆக்கிறது. இப்போ உங்களுக்கு சாதகமற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை தருவார். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து நன்மை தருக்கார்ல, இந்த பின்னோக்கி நகர்றது, அதனால் நன்மை தருவார். அது எப்படின்னா 15/6/2026 இருந்து 30/11/2026 வரைக்கும். அதுக்கு அடுத்தால 28/7/2027 இருந்து 13/12/2027 வரைக்கும் வக்கரடைகிறாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் நன்மை தருவார். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இது நல்ல சிறப்பாகவே இருக்கும். இது பொதுவாக சனி பகவானுடைய பலன் எதுனாலும் பொதுவாக கோச்சார பலனை பார்க்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களுடைய நிறைய கணக்கில் எடுத்துக்கணும். இதுதான் உண்மையான பலன். ஏன்னா மற்ற கிரகங்களுக்கும் தாக்கம் இருக்கும் இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்களில் குரு ஒன்று, ராகு கேதுன்னு வரும். இதுதான் குரு பகவான் இப்போ சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இப்போ உதாரணத்துக்குன்னா 6/3/2026 மாறுதாரில் இவர் கிட்டத்தட்ட 24/4/2028 வரைக்கும் அதே ராசியிலேருந்து பலன் தருவார். இந்த காலகட்டத்துக்களை குரு பகவான் 2 தடவை இடம் மாறுதார். அவர்னா ஒரு ராசியில் 1 வருஷம் தான் இருப்பார் அவர். அதுமாதிரி ராகு கேதும் ஒரு 1.5 வருஷம் இருப்பார். ராகு கேதுகள் ஒரு கட்டத்தில், ஒரு ராசி கட்டத்தில் அவங்க ஒரு ட்ரிப்பு இடம் மாறுதாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய பலனையும் நம்ம வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறாரு. இது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு சுமாரான பலன் தான். அந்த 10ஆம் இடத்துல இருந்தாலும், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் சின்ன சின்ன என்ன செலவுகள் இதெல்லாம் உருவாக்கலாம் இல்லைங்கள. ஆனாலும் அவருடைய இந்த 5ஆம் இடத்து பார்வை ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல உள்ளது. இது சூப்பரான இடம். 2ஆம் இடங்கிறது எப்படின்னா எந்த பிரச்சனையும் உருவடிக்கக்கூடிய வல்லமையை குரு பகவான் கொடுப்பார். அது மாதிரி உங்கள் ஆற்றலை செயல்படுத்துவார். இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருப்பிடத்தை விட்ட பார்வையால் நன்மை கிடைக்கும். இந்த குரு பகவான் எப்படின்னா 25/5/2026 இடம் மாறி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. இது சூப்பரான இடம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன தருவார்னா, உங்கள் உத்தியோகத்தில் சிறப்பான பலன் தருவார். உங்களை வளத்தை பெருக்குவார், பொருளாதார வளத்தை பெருக்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். அதாவது வேலை பார்க்குறவங்க வேலை இல்லாதவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க வேலை கிடைக்கும். அதுமாதிரி உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மாணவர்கள் நல்ல சிறப்பாக நல்ல மதிப்பெண் எடுத்து விரும்பிய பாடத்தை கிடைக்கப்படுவாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது இப்போ கூட, அதாவது மே மாதம் தானே குரு பயிற்சி வருது, அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே நடக்கும். ஏன்னா பார்வையால் நன்மை கிடைக்கும். அப்புறம் முழு பலனையும் அவர் தருவார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வைகள் 2 பார்வை, 7ஆம் இடத்து பார்வையும் 9ஆம் இடத்து பார்வையும் அந்த சைடில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். எப்படின்னா 25/5/2026 அப்புறம் பார்வையால் நல்லா கிடைக்கும்னா அந்த எல்லா பலனுமே கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு.
இந்த குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், வீடு மனை வாங்குறது எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்கும். என்றைக்குன்னா 13/6/2027 வரைக்கும் இந்த பலன் இருக்கும். 13/6/2027 வரைக்கும் அவர் வந்து 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எண்ணற்ற நன்மைகளை அவர் தருவார். இந்த காலத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையலாம் நீங்கள். அது வந்து ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு எல்லா குருவினுடைய பலம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. 13/6/2027 அப்புறம் அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அவரால் நன்மை தர முடியாதுனாலும் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. என்னென்னா மன உளைச்சல், கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் அப்படி அந்த ஆங்கிளில் தான் இருக்கலாம், தவிர வேறு எதுவுமே இருக்காது. அடுத்த முக்கியமான கிரகம் வந்து ராகு கேது. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்து என்ன நல்ல பலனை தருவார். எப்படின்னா இது வரைக்கும் சனி பகவான் தந்தாரில் உங்களுக்கு இப்போ அந்த பலனை நல்லா தருவார். உங்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும், பய முறியடிப்பீங்க, உங்களுக்கு நாட்டில் சிறப்பாக இருக்கும். அந்த அவ்வளோ தூரத்துக்கு நல்ல நன்மைகளை தருவார். அப்புறம் கேது இருக்கார்ல, கேது அதாவது கேது வந்து ராகு நன்மை தரும்போது கேது நன்மை தர மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராகு நன்மை வந்து எடுக்காரு, கேது நன்மை தர மாட்டார். ஆனால் 13/11/2026 அன்னைக்கு ராகு கேது பிரச்சனை நடக்குது. அப்போது ராகு வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு, கேது வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துல இருக்கும்போது கேது நன்மை தருவார். எப்படின்னா என்னெல்லாம் நன்மை தருவார்னா, உங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமான முடிப்பார். அடுத்தாலும் உங்களுக்கு அனுகூலமான போக்கு இருக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அவ்வளோ அதாவது ராகுவும் கேதும் மாறி மாறி நன்மை தராங்க. முதல்ல இப்போ ஆரம்ப தொடக்கத்தில் ராகு நன்மை தராரு, 13/11/2026 அப்புறம் கேது நன்மை தராரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து சாதகமற்ற இடத்துல இருந்தாலும் குரு பகவான் தொடர்ந்து நன்மை தந்துக்கிட்டே இருக்கிறாரு, பார்வையாலையும் அதுக்கடுத்து இருப்பிடத்தாலையும். இன்றைக்கி 13/6/2027 வரைக்கும் நன்மை தராரு. அப்புறம் வந்து இது தவிர ராகு கேதுவும் நன்மை தராங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிறப்பான இருக்கும். சனி பகவான் இல்லாட்டாலுமே மற்ற பலன்கள், மற்ற கிரகங்களுடைய பலன்கள் கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து சிறப்பானது இருக்கும். உங்களுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கிறனால அது ஒன்று இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தல அறிவு நாலேஜை பயன்படுத்தி நீங்கள் நிறைய காரியத்தை சாதிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் சனி பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க, முடிஞ்ச காக்கைக்கு உணவு கொடுங்க. ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கள். அப்போ தான் ஏழைகள் படிக்க ஒதுக்கோ இல்லை ஊனமுற்றவர்களுக்கு உதவியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து தடையின்றி முன்னேறக்கூடிய காலமாக அமையும். சிறப்பான அமைய வாழ்த்துக்கள். நன்றி.